என்னம்மா 2 பேரும் சேர்ந்துதான் கடைக்கு போனீங்க? இல்லம்மா, சரணி கடைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தா, நான் வர்ற வழியில பிக்கப் பண்ணி கூப்பிட்டு வந்தேன். சரிடா, கொடுங்க. வா வா. நெல்லு. ஏண்டா சிவா, உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? புரியல பாட்டி, ஏன் அப்படி கேக்குறீங்க? உனக்கு புரியாதுடா. உன் பொண்டாட்டி பாசம் உன் கண்ணை மறைச்சிட்டு இருக்கு. அதனாலதான் உனக்கு வீட்டுல இருக்கிறவங்க மத்தவங்க கஷ்டம் புரியவே மாட்டேங்குது. பாட்டி, நேரடியா விஷயத்துக்கு வாங்க பாட்டி. ஏண்டா, வீட்டுல உனக்குன்னு இருந்த பொண்ணு உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாம அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிக்கிறப்ப நீ இவளை கூட்டிக்கிட்டு இப்படி ஊரெல்லாம் சுத்திட்டு இருக்கியே, இதெல்லாம் பாக்குறதுக்கு நல்லாவா இருக்கு? ரம்யா பாத்திருந்தா அவன் மனசு எவ்வளவு சங்கடப்பட்டிருக்கும். என் பேத்தி எல்லாத்தையும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கா தெரியுமா? பாட்டி போங்க பாட்டி, உங்களுக்கு பேத்தி மேலதான் எப்பவும் பாசம் அதிகம். நான் உங்க பேரன் தானே, என் சந்தோஷம் உங்களுக்கு முக்கியம் இல்லையா? என்னால கண்டவள் எல்லாம் என் பேரனோட பொண்டாட்டிய ஏத்துக்கவே முடியாது. ஒன்றும் ஃபீல் பண்ணாத பாட்டி. ஒரு நிமிஷம் அப்படி வாங்க, வாங்க உட்காருங்க, உட்கார். பாட்டி, உங்களுக்கு ஒரு கதை சொல்லட்டுமா? என்னடா, அதை இதையும் சொல்லி என் மனசை கெடுக்கலான்னு பாக்குறியா? போங்க பாட்டி. சின்ன வயசுல இருந்தே இந்த வீட்டோட தலைப்புள்ளன்னு சொல்லி சொல்லி என்னை எவ்வளோ பாசமா வளர்த்தீங்க. நானும் நீங்க சொன்ன பேச்ச என்னைக்காவது மீறி இருக்கேனா? இல்ல. எனக்கு எது வேணும்னாலும் நீங்க தானே அப்பாட்ட பேசி சம்மதம் வாங்கி கொடுப்பீங்க. சில நேரம் நான் தப்பே பண்ணியிருந்தா கூட நான் தான் சரின்னு அப்பா கிட்ட சண்டை போடுவீங்கல்ல. அதெல்லாம் அப்படா. அதையும் நீ இப்ப பண்ணிட்டு இருக்கிற காரியத்தையும் என்னால ஒன்னா வச்சு பார்க்க முடியாது. பாட்டி, விஷயம் வேற வேறையா இருந்தாலும் உங்க பேரனோட சந்தோஷம் தானே பாட்டி உங்களுக்கு முக்கியம். ஆமா, எனக்கு உன் சந்தோஷம் தான் முக்கியம். அப்போ எனக்கு பிடிச்ச பொண்ணை நான் கல்யாணம் பண்ணதுல என்ன பாட்டி தப்பு? டே சிவா, நீ எதோட முடிச்சு போடுற? அன்னைக்கு உன்னோட எந்த ஒரு சந்தோஷமும் இந்த குடும்பத்தை பாதிச்சதில்ல, அதனால எதுவும் தப்பா தெரியல. ஆனா இப்ப நீ பண்ணிட்டு இருக்கிறது அப்படி கிடையாது. பாட்டி, எல்லாமே ஒண்ணுதான் பாட்டி, மனசுதான் காரணம். இங்க சரி தப்புன்னு எதுவுமே இல்லை. சொல்லு சேது. மச்சான், நான் உங்ககிட்ட சொன்ன விஷயம் என்னாச்சு? அந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணியாச்சா? பண்ணிட்டேன் சேது. அந்த நம்பர் நாகர்கோவில் பக்கத்துல 2 தடவை ஆன் ஆகி ஆஃப் ஆகியிருக்கு. அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் எந்த மூமெண்ட்டுமே இல்லை, சுவிட்ச் ஆஃப்ல தான் இருக்கு. மச்சான், இது போதும்டா. நான் அவளை நேரில் போய் பார்த்துக்கிறேன். இப்போவே நான் என் ஆளுங்களோட கிளம்புறேன்டா. சரி சேது, நான் வேற ஏதாவது அப்டேட் இருந்தா உனக்கு ஃபோன் பண்றேன். சரி. துளசி, என்கிட்டயே கண்ணாமூச்சி விளையாட்டு காட்டுறியா? நீ இந்த உலகத்தோட எந்த மூலையில் இருந்தாலும் சரி, நான் உன்னை விடவே மாட்டேன். இப்போவே அங்கே வரேன். என்கிட்ட இருந்து நீ எப்படி தப்பிக்கிறேன்னு நான் பார்க்குறேன். டேய் வண்டிடுறா, உடனே நம்ம நாகர்கோயிலுக்கு போகிறோம். டேய் புறப்படல, வாங்க. சரிண்ணா. அவளே அசிங்கப்பட்டுட்டோம். இது ஓகே என்ன? சாமியை கும்பிடுங்கடி. அம்மா, சரண்யே த்ரயம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. சிவாய நமஹ. ஓம் மகேஸ்வராய நமஹ. ஓம் சம்பவே நமஹ. ஓம் விநாயகே நமஹ. ஓம் சசிசேகராய நமஹ. ஓம் வாமதேவாய நமஹ. ஓம் விருவாத்மாய நமஹ. ஓம் கபர்திரே நமஹ. கடவுளே, இங்க இருக்கிற யாருக்கும் என் நிலைமை தெரியாது. ஆனா எனக்கு தெரியும். நான் வேணும்னு இந்த குடும்பத்துல இருக்கிற யாரையும் ஏமாத்தல. இதுகிட்ட இருந்து தப்பிக்க வழி தெரியாம தான் இங்க கிடைச்ச சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி
ஒரு பாதுகாப்பான இடத்துல இருக்கேன். என்ன மன்னிச்சிரு. என்னோட பிரச்சனைக்கெல்லாம் நீ சீக்கிரம் ஒரு பதில் சொல்லுவேன்னு நான் நம்புறேன். அபிஷேகம் ஆராதனையெல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. இது அம்பாள் கழுத்துல இருந்த மாலை. சம்பிரதாயப்படி பொண்ணும் மாப்பிளையும் இந்த அம்பாள் முன்னாடி இந்த மாலையை மாத்திக்கணும். இவ கல்யாணம் எப்படி வேணா நடந்திருக்கலாம். இந்த குலதெய்வ சாட்சியா மாலையை மாத்திண்டா எல்லா திருஷ்டியும் தீர்ந்து போயிடும். என்ன வாங்கிக்கோங்கம்மா. ஜனனி வாங்கிக்கம்மா. நீங்க 2 பேரும் ஆயுசுக்கும் சந்தோஷமா இருக்கணும்னு மனசார வேண்டிக்கிட்டு 2 பேரும் மாலையை மாத்திக்கோங்க. எல்லாம் நல்லபடியா நடக்கும். அம்மா, நீ முதல்ல தம்பி கழுத்துல மாலையை போடுமா, அதுக்கப்புறம் தம்பி மாலையை போடுவாரு. ஜனனி என்னாச்சுமா? அதான் பூசாரி சொல்றாருல்ல, மாலையை போடு. சாமி, என்னை ஏன் இப்படி ஒரு இக்கட்டான நிலைமையில கொண்டு வந்து விட்டுருக்க? நான் எப்படி இவர் கூட மாலையை மாத்திக்க முடியும்? என்னை எப்படியாச்சும் காப்பாத்து.